இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸாம் டைமில் வந்து நம்ம என்ன மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜான்வரி ஃபெப்ரவரி டைமில் இந்த ஆனுவல் எக்ஸாம் நினச்சாலே வந்து பேரண்ட்ஸ்க்கும் சரி நம்ம பசங்களுக்கும் சரி ரொம்ப டென்ஷனாகவே இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம பசங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் நரிஷிங்காகவும் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கலாம். அப்படி பண்ணும் போதில் அவங்களோட பிரெயின் செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும், ஃபோக்கஸ் வந்து இன்னும் நல்லா பண்ணலாம், மெமரி பவரும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஃப்ரீயாகவும் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும் போதில் லைஃப் ஸ்டைல் வைஸில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து கொடுங்க. ஸோ சாப்பிட்ட பிறகு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணலாம், இல்லை அட்டஸ்டச் 30 மினிட்ஸ் அவங்களுக்கு ஃபேவரட்டான கேம் இல்லைனா எக்ஸசைஸ் வந்து பண்ண வைக்கலாம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம், ஸ்லீப்பிங் ஆன் டைம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் மெயினாக நம்மளோட பிரெயின் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு ஸ்லீப் வந்து இட்ஸ் அ நேச்சுரல் ஹீலர். அதுக்கு கரெக்டான டைம் வந்து அவங்களுக்கு வந்து படுக்கிறதுக்கும் எந்திரிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு ரொட்டீன் வந்து இந்த எக்ஸாமினேஷன் டைமில் ஃபிக்ஸ் பண்ணுறங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க, நான் வந்து நிறையா படிக்கணும், நான் லேட் நைட் தான் வந்து எந்திரிச்சு நான் படிப்பேன், நான் ஏர்லி மார்னிங் தான் எந்திரிச்சு நான் படிப்பேன், நான் நடுராத்திரி வரைக்கும் தான் நான் உட்காந்து படிப்பேன், அந்த மாதிரி ரேண்டமாக அவங்களே வந்து ஒரு ஷெட்யூல் போட்டுக்குவாங்க. ப்ரிப்ரேஷன் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ரேண்டம் ரொட்டீன் இருக்கும் போது மெயின் எக்ஸாம் டைமில் அதனால தான் நிறைய பசங்க வந்து நிறைய ஹெல்த் ரீசன்ஸ்னால சிக்காராங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்லீப் டைமிங்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிற மாதிரி ஒரு ரொட்டீன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தூங்க போனோன்னா ஆஸ் ஏர்லி as 9 PM இல்லை 10 PM வந்து படுக்க போனால் இட்ஸ் பெட்டர். நைட் டைமில் தான் நேச்சுரல் ஹீலிங்கே வந்து நடக்குது. ப்ளஸ் குழந்தைங்களோட பிரெயின் செல்ஸையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா வாட்டர், டீஹைட்ரேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கணும், எப்போ குடிக்கணுன்ட்டு ரெகுலராகவே ஒரு ஹேபிட் இல்லை அண்ட் மறந்துடுவாங்க. ஸோ ரிமைண்ட் பண்ணி ஒரு 3 to 4 liters ஆஃப் வாட்டர் அவங்க ஃபேவரட்டான ஃப்ளூயிட்ஸ் விச் இஸ் லெஸ் அண்ட் சுகர் அண்ட் சால்ட் வந்து கொடுக்கும் போதில் என்டையர் பிரெயின் செல்ஸ் கூட வந்து ஹைட்ரேட் ஆகி இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. டீஹைட்ரேஷன் ஆகும் போதில் அந்த ஹெட்டேக்கு, மைக்ரெயின் அந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் இங்கே இருக்கும். ஃபோக்கஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது, உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ், இம்யூனிட்டி எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ லைஃப் ஸ்டைல் வைஸ் இந்த 3 விஷயங்களும் வந்து எக்ஸாம் முன்னாடி வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்ட்டு பார்த்துக்கோங்க. நியூட்ரிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் செல்ஸுக்கு வந்து இந்த 3 விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ், அப்புறம் குளுக்கோஸ்னால் தெரியும், எனர்ஜி கிவிங் ஃபுட், மெயினாக நம்மளோட ரைஸ் ஐட்டம்லேருந்து, மில்லட்ஸ்லேருந்து, ஆஸ் வெல் அஸ் நம்மளோட பொட்டேட்டோ அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ ஐட்டம்லேருந்து கிடைக்குது. அலாங் வித் தட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ், இது அதிகமாக தேவைப்படும் நம்மளோட பிரெயின் செல்ஸ்க்கு வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ அப்படி இந்த 3 விஷயங்களும் நம்ம சைமல்டேனியஸாக அவங்களோட ஆக்டிவிட்டியில் கொடுக்கும் போதில் என்ன ஆகும்னா அவங்க இன்னும் நல்லா ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், பிரெயின் செல்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும், மெமரி வந்து ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும், ரிலாக்ஸ்டாக எனர்ஜெட்டிக்காக அவங்களோட எக்ஸாமினேஷனை வந்து ஹாப்பியாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரிஷன்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இன்க்ளூஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். ஒரு 2 கப் அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணி ரொட்டீனாக காலையில் ஒரு கப், ஈவினிங் ஒரு கப் ஃப்ரூட் சாலடோ இல்லை ஃப்ரூட் ஸ்மூதியோ இல்லை சூப்ஸ் வெரைட்டிலையோ கூட்டு பொரியல் கூட நீங்கள் கொடுக்கும் போதில் பேசிக்கான நம்ம விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்ம பிரெயின் செல்ஸும் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் இல்லை படிக்கிறதுக்கு, இன்றைக்கி ஈஸியாக ஸ்நாக்ஸ் தாங்க, அதுதான் எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்க, குயிக்காக சாப்பிட்டுட்டு போய் நான் படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் இருப்பாங்க. பட் ஆனால் அது ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லோ நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக் ஐட்டமில் தேவையான பிரெயின் செல்க்கு இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும், கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக அவங்களோட எனர்ஜி லெவல்ஸ் தான் வந்து கம்மியாகும், அவங்களுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஹை ஃப்ரைடு ஆயிலி ஐட்டம்ஸு, சுகரி ஐட்டம்ஸு, சால்ட்டி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த ஃபுட்லலாம் இருக்கோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்.
ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபுட்டே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். வீட்டில் குக் பண்ணியிருக்க ஃபுட்டு வந்து ஷெட்யூல் போட்டு பசங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுங்க. டியூஷனுக்கு போனால் கூட அதுக்கேற்ற மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிடாம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. தண்ணி கூட வந்து காய்ச்சின தண்ணி வந்து கொடுங்க. ஸோ தட் தே டோன்ட் ஃபால் சிக் டியூரிங் த எக்ஸாமினேஷன் டைம். ஸோ இந்த சிம்பிள் ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணும் போதில் எக்ஸாமினேஷன் டைம்லேயும் அவங்க சிக் ஆகாமவும் இருப்பாங்க. ப்ளஸ் அவங்க படித்ததையும் வந்து நல்ல மெமரி பவரோடு அவங்க போய் எழுதுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் எக்ஸாம்.